ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள சமத்துவபுரம் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பொங்கலிட்டு தீபாராதனை காட்டி சமத்துவ பொங்கலை அனைவரோடு இணைந்து கொண்டாடினார். தொடர்ந்து பொங்கல் முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு அமைச்சர் ஆர் காந்தி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சமத்துவ பொங்கல் திருவிழா காரணமாக சமத்துவபுரத்தில் வண்ண கோலங்கள் போடப்பட்டு கரும்புகள் தோரணங்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அனைத்து அரசு ஊழியர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் திருவிழாவை வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பயணிகளுடன் சமத்துவ பொங்கலை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா கொண்டாடினார். இதில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி அனைத்து மாவட்டங்களிலும் சுருக்குமுறை திருத்தம் 2025 வரைவு இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான முனைவர் சந்திரகலா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அரக்கோணம், தனி, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சனி, ஞாயிறு கிழமைகளில் 6 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் உட்பட 14,910 நபர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டதுடன் 5,374 நபர்களின் பெயர்களை நீக்கம் செய்ததுடன் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதில் 5,13,838 ஆண் வாக்காளர்களும் 5,44,932 பெண் வாக்காளர்களும் 15 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தமாக 10,58,875 வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து துறை சார்பில் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதின் அவசியத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 1/1/2025 முதல் 31/1/2025 வரை அனுசரிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சாலை விதிமுறைகளின் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது. முன்னதாக சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தான துண்டு பிரசுரங்களை வழங்கி பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், திமிரி உட்பட பல்வேறு இடங்களில் பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பலரும் குடிசை மற்றும் தார்பாய் மூலமாக வீடு அமைத்து வசிப்பதால் மத்திய மாநில அரசின் பழங்குடியினர் மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வீடுகள் கட்ட தரப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவ்வப்போது நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4.39 லட்சம் மதிப்பீட்டில் 110 வீடுகள் கட்டுவதற்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 56 வீடுகளில் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மீதமுள்ள வீடுகளும் விரைந்து முடிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தில் தலா 5.7 லட்சம் மதிப்பீட்டில் 256 வீடுகள் கட்ட பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 39 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மற்ற வீடுகள் விரைந்து கட்டி முடிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தகவல் தெரிவித்துள்ளார்.